சென்னை தியாகராய நகரில் தூத்துக்குடி முன்னாள் திமுக எம்பியின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், முழு விவரங்கள் என்ன? சென்னை தியாகராய நகர் அபிபுல்லா சாலையில ஒரு தனியார் மருத்துவமனையை நடத்தி வருபவர் டாக்டர் ஜெயதுரை. இவர் தூத்துக்குடி தொகுதியில இதற்கு முன்பு எம்பியாக, திமுகவுடைய எம்பியாக இருந்திருக்கிறார். இவருடைய மருத்துவமனைக்கு நேற்று மாலை வந்த ஒரு 20க்கும் மேற்பட்டோர் அங்கிருந்த ஊழியர்களை மிரட்டியதாகவும், முன்னாள் எம்பி ஜெயதுரையை கேட்டு அவர்கள் மிரட்டல் விடுத்ததாகவும், இதனைத் தொடர்ந்து அங்கு நின்றிருந்த அவருடைய காரை அடித்து உடைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. காரினுடைய கண்ணாடி முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. அவர்கள் கொலை மிரட்டல் விடுத்து சென்றதாகவும், இது தொடர்பாக பாண்டி பஜார் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகார் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தியதுல இவர்கள் இந்த மிரட்டல் விடுத்தவர்களும் கார் கண்ணாடியை உடைத்தவர்களும் முன்னாள் எம்பி ஜெயதுரனுடைய சொந்த சகோதரரான வேலுமணி என்பதும், அவர் வடபழனியில புத்தூர் மாவுக்கட்டு என்ற ஒரு மருத்துவமனையை நடத்தி வருபவர், அதிமுகவை சேர்ந்தவர், அதிமுக பொறுப்பில் இருக்கிறார். அவர் மீது இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆதரவாளர்கள் மீது புகார் கொடுக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில பாண்டி பஜார் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். வழக்கு பதிவு செய்யப்பட்ட இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் இருவரிடமே சகோதரர்கள் இருவரிடமே ஏற்கனவே பிரச்சனை இருந்து வந்ததாகவும் போலீசார் தரப்புல சொல்லப்படுகிறது. இருந்த போதும் இவர்கள் தாக்கிய நபர்கள் யார், கார் கண்ணாடிகளை உடைத்த நபர்கள் யார், என்ன காரணம் என்ற தகவல்களை எல்லாம் திரட்டி வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.